வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். ஆன்லைனில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம சின்ன மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டா நம்மளோட ஃப்ளைட் ஜர்னி கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும், புக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன கொடுக்கணும், லாஸ்ட் டைம் என்ன கொடுக்கணும், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும், கம்மியான விலையில் எப்படி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், இது போல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் மொபைல்லேயே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளைட் டிக்கெட் ஈஸியாக புக் பண்ண முடியும். அடுத்தது சர்ச் ஆப்ஷனில் கூகுள் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கூகுள் பேஜோட ஹோம் பேஜ் போகும். இதில் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. 3 ஆப்ஷன் வரும். ரவுண்ட் ட்ரிப், ஒன் வே, மல்டி சிட்டி. ரவுண்ட் ட்ரிப்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அதே ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வரணுன்னா நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் வேன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒன் வே சூஸ் பண்ணிக்கலாம். மல்டி சிட்டின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சரை நிறைய ஊர் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க மல்டி சிட்டி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். அதனால் ஒன் வே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடில் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடல்ட் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, சில்ட்ரன் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, இன்ஃபென்ட் எத்தனை ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். இதில் பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே டிக்கெட் ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெயின்லேயே பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அரை டிக்கெட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டை ஆக்குபை பண்ணிட்டாலே ஃபுல் ஃபேர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான். இன்ஃபென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபென்ட்டுக்கு டிக்கெட் ஃபேர் கிடையாது, ஃபீ மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் ஒரு அமௌண்ட்டும் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் செக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் வரும். மினிமம் உங்களுக்கு 3000 rupees உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது யாரெல்லாம் அடல்ட் கேட்டகரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆனாலே அடல்ட் கேட்டகரியில் வந்துடுவாங்க. சைல்டுன்றவங்க 2 வயசுலேருந்து 11 வயசு இருக்கிறவங்க சைல்டு கேட்டகரியில் வருவாங்க. 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்ஃபென்ட் கேட்டகரியில் வருவாங்க. அதனால் எத்தனை பேசஞ்சர் எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் +ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு அடல்ட்டுக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு கீழே டன் கொடுங்க. அடுத்தது எக்கனாமி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிளாஸ் ஓப்பன் ஆகும். எக்கனாமிக், ப்ரீமியம் எக்கனாமி, பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ். இது 4மே கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் டாப் மோஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு. இதில் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்கனாமியில் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதில் எந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை ஏர்போர்ட் வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த வேர்ட்ரண்ட் ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த டேட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு டிபார்ச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே டன்னுன்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அடுத்தது சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இதில் எந்த ஏர்லைன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான கன்வீனியன்ட்டான ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு டேரக்ட் ஃப்ளைட்டு தான் வேணும்னா இந்த ஸ்டாப் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு அதில் நான் ஸ்டாப் ஒன்லி அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா வெறும் நான் ஸ்டாப் ஃப்ளைட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த ஃப்ளைட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஃபேர் கம்மியாக இருக்கிற ஃப்ளைட் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா இந்த சார்ட்டட் பை டாப் ஃப்ளைட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இதில் ப்ரைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது போல் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்ட்டான எந்த ஏர்லைன்ஸ் வேணுமோ அந்த ஏர்லைன்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது
நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது, அதுவும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் புக் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லோ காஸ்ட் கேரியரில் வந்து செக்இன் பேக்கேஜ் வந்து ஃப்ரீ அலவன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. உதாரணமாக நீங்கள் ஸ்கூட் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஸ்கூட்டில் வந்து செக்இன் பேக்கேஜ் அலவன்ஸை நீங்கள் கொண்டு போகணும்னா, அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஏர்லைன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ, அந்த ஏர்லைன்ஸோடைய பேக்கேஜ் பாலிசி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிளிக் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் கூகுள் ஃப்ளைட் வந்து அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய பாலிசி கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கேஜ் பாலிசி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இண்டிகோ பேக் பாலிசி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸுக்கு போயிட்டு பேக்கேஜ் பாலிசி வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பேஜில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸோட பேக்கேஜ் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் லக்கேஜ் எத்தனை கொண்டு போகணும், செக்இன் லக்கேஜ் எத்தனை கொண்டு போகணும், எவ்வளோ வெயிட் வந்து கொண்டு போகணும், எத்தனை பேக் கொண்டு போகணும், இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேஜில் இருக்கும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். இது போல் எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய பேக்கேஜ் பாலிசி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த கூகுள் ஃப்ளைட்டில் பெஸ்ட்டு பார்ட்னர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் மீதி இருக்கிற புக்கிங் வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 7,003 ரூபா. இதே நீங்கள் வந்து புக் வித் ஆதாம் வெக்கேஷன் அப்படின்னு இருக்குது, அதில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 6,607 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 ரூபா வந்து உங்களுக்கு கம்மியாகிறது. இது போல் கோ எபிகோவில் டிக்கெட் புக் பண்ணால் எவ்வளோ, மேக் மை ட்ரிப்பில் டிக்கெட் புக் பண்ணால் எவ்வளோ, இது போல் எல்லா புக்கிங் வெப்சைட்ஸும் உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற எல்லா புக்கிங் வெப்சைட் அட்ரஸும் நீங்கள் வந்து சேஃபானது தான். எதை வேணாலும் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புக்கிங் வெப்சைட்ஸில் கஸ்டமர் கேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏர்லைன்ஸோடைய கஸ்டமர் கேர் வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. டேட் சேஞ்சோ இல்லை வந்து நீங்கள் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணாலோ ரீஃபண்டுக்கும் எப்போயுமே வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஈஸியாக வந்து அப்ரோச்சபுளாக இருப்பாங்க. அதனால் ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் இன்டர்நேஷ்னல் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டேரெக்டாக உங்களுக்கு கொண்டு போயிடும். இந்த பேஜில் ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். எத்தனை மணிக்கு ஃப்ளைட் கிளம்புது, எத்தனை மணிக்கு போகுது, உங்களுடைய ஃபேர் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேவர் ஃபேர், ஃப்ளெக்ஸி ப்ளஸ்ஸு, சூப்பர் 6E ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்களுக்கு ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து சர்வீஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சேவர் ஃபேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து 7,003 ரூபா. இதில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து உங்களுக்கு 7 கிலோ கொண்டு போகலாம். 30 கிலோ வந்து செக்இன் லக்கேஜ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 6,000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்சலேஷனுக்கு 10,000 வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர் அப்படின்னு இருக்குது. இதில் 7,528 ரூபா. இதில் வந்து உங்களுக்கு அதே அலவன்ஸ் தான். 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ், 30 கிலோ செக்இன் லக்கேஜ். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து டேட் சேஞ்ச் பண்ணணும்னா வெறும் 2,000 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே போல் ஃப்ரீ மீல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாண்டர்ட் சீட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7,895 ரூபாயில் வந்து உங்களுக்கு சூப்பர் 6E ஃபேர் இருக்குது. இதில் வந்து 35 கிலோ வரைக்கும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். அதே போல் டேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வெறும் 649 ரூபா கொடுத்து நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் போகிறேன். அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அது பேசஞ்சரோட நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலா ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுடைய பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் என்ன இருக்கோ அந்த கிவன் நேமில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நீங்கள் கொடுத்துடணும். அடுத்தது லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் சர்நேம் இருக்கிறதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அது என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட் நேமாக நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்னுடைய நேம் வந்து கிவன் நேமில் வந்து இனியன் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நேம் இருக்கும். இதே போல் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனல் தான். அடுத்தது ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் வரும். அதாவது வீல் சேர் நீங்கள் வேணும்னா இதில் நீங்கள் கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். இது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ஆட் இண்டிகோ ப்ளூ சிப் மெம்பர்ஷிப் நம்பர் அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையரில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது EU சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக அக்ரி கொடுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இண்டிகோ பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 199 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் வந்து ஆட் ஆன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் மீல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா சர்வீஸுமே இருக்குது. இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அவைல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் வந்து ஃப்ளைட்டோட சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சீட் மேப்பில் நீங்கள் எந்த சீட்லேருந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக இந்த சீட் நான் சூஸ் பண்ணுறதுக்கு 450 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எந்த சீட் வேணாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சீட் வந்து சிஸ்டமே அசைன் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க, எனக்கு விண்டோ சீட்டில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விண்டோ சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக நீங்கள் செக்இன் கவுண்டரில் வந்து உங்களுக்கான சீட்டை ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேமெண்ட் ஆப்ஷன், இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு. இதில் எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7003 ரூபா. கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு 199 எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். இதை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான டேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான ஏர்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு சில நாட்டுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. உதாரணமாக இந்த ஃப்ளைட் புக்கிங் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எங்கேயுமே கேட்கல. ஆனால் ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சில டேட்டா வந்து சப்போஸ் தப்பாக இருந்தாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நேம் வந்து கம்பல்சரி ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த பேமெண்ட் வந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி டக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது போல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி உங்கள் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.